இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் பாரதி, எனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இதுல என்ன சார் இருக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நல்லா சாப்பிட்டா தானே சரியா இருக்கும். சாப்பிடுங்க. இந்தாங்க. ஐயோ, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? டேய், சாப்பிட போறேன்டா. எல்லாத்தையும் இவருக்கு விளக்கமா சொல்லி புரிய வைக்கணும். சரி, புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது தானே நம்ம வேலை. டாக்டர் என்னென்ன சொல்லிருக்காரு? என்ன சொன்னாரு? மாத்திரை சாப்பிட சொன்னாரு. கையில அடிபட்டு இருக்கிறதால கைய தூக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதை மறந்துட்டீங்களா? சாப்பாட்டை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறது. டேய், கையை தூக்காம எப்படிடா சாப்பிடுறது? ஐயோ ஐயோ, இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அண்ணே, நீங்க உங்க கையை தூக்கி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடவும் முடியாது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி சரி, ரொம்ப படுத்துறடா. இப்ப நான் எப்படிடா சாப்பிடுறது? அதான் நம்ம பாரதி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க இப்பதான் மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்றத பத்தி சொன்னாங்க. இப்ப உங்களுக்காக சமைச்சா வாங்களே ஒரு ஹெல்ப்பா உங்களுக்கு சாப்பாட்டையும் ஊட்டி விடுவாங்க. இதுக்குத்தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கியாடா? என்ன நீ பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஊட்டுங்க. என்ன சொல்றீங்க தவக்கல? என்னால முடியாது. நீங்க வேணா ஊட்டி விடுங்க. ஐயோ, ஆம்பளைக்கு ஆம்பளை ஊட்டி விடக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்கு. என்னால முடியாது. நான் பாட்டி சொல்ல தட்டாத பேரன். அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாணம் வேற நடக்காதான். நானே ஒரு கன்னி பையன். எனக்கு கல்யாணமாக போனா அது உங்களுக்கு பரவாயில்லையா? அதனால நீங்க தான் ஊட்டணும். ப்ளீஸ் தவக்கல. நானும் ப்ளீஸ் தான். பாருங்க, எனக்கு முக்கியமான ஒரு ஃபோன் வந்துருச்சு. என் பாட்டி தான் ஃபோன் பண்றாங்க. நான் போய் பேசியே ஆகணும். நீங்க ஊட்டுங்க. வாங்க, ஊட்டுங்க ஊட்டுங்க. பாரதி, அவனை விடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க தட்டை கொடுங்க கொடுங்க. பரவாயில்ல சார், நானே ஊட்டி விடுறேன். இல்ல, ஸ்பூனை கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல சார், நான் ஊட்டி விடுறேன். நீங்க சாப்பிடுங்க. என்ஜாய் என்ஜாய்.